காவலாளி அஜித் மீது புகார் அளித்த நிகிதா மீது இத்தனை குற்றச்சாட்டுகளா? சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில்ல நகை திருட்டு போனதா காவலாளி அஜித்குமார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த நிகிதா ஒரு பேராசிரியாம். அவர் கொடுத்த புகார் அடிப்படையில காவலாளி அஜித்குமார் போலீஸ் விசாரணையில கொல்லப்பட்ட விவகாரம் தமிழகத்தையே உலுக்கியிருக்கு. ஆனாலும் திருட்டு போனதா சொல்லப்படுற அந்த நகை கிடைச்சதா எந்த தகவலும் இல்ல. அஜித்குமார் மேல புகார் சொன்ன நிகிதா பத்தி அடுத்தடுத்த பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதாவது கடந்த 2010ஆம் ஆண்டு நிகிதா அவருடைய பெற்றோர் ஜெயபெருமாள், சிவகாமி அம்மாள்னு 3 பேரும் சேர்ந்து எங்களுக்கு முக்கிய பிரமுகரோட உதவியாளர் தெரியும், அவர் மூலமா அரசு வேலை வாங்கி தரோம்னு சொல்லி 16 லட்சம் ரூபாய் மோசடி செய்திருக்காங்க. வேலை வாங்கி தராததால பணத்தை திருப்பி கேட்டவங்களுக்கு நிகிதா கொலை மிரட்டல் விடுத்ததா போலீஸ்ல அவர் மேல திருமங்கலம் காவல் நிலையத்துல புகார் இருக்கு. அதே மாதிரி செக்கனூரணி பக்கத்துல இருக்கிற தேங்கல்பட்டியை சேர்ந்தவருக்கும் அரசு கல்லூரியில பேராசிரியர் வேலை வாங்கி தரதா சொல்லி 25 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததா நிகிதா மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படி பல பண மோசடி மற்றும் கொலை மிரட்டல் குற்றச்சாட்டுகளுக்கு சொந்தக்காரரான நிகிதா உயர் போலீஸ் அதிகாரியான ஒரு ADGP கூட திருமணத்துக்கு மீறிய உறவு இருக்கிறதா ஒரு டாக் போறது குறிப்பிடத்தக்கது.